வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழைய சாதம் நம்ம எல்லாருக்குமே எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ நாம் அந்த பக்கம் போக வேணாம். ஆனால் நீங்கள் பழைய சாதத்தை மண்பானையில் ஊற வச்சு மறுநாள் காலையில் சின்ன வெங்காயம் மற்றும் மோர் கலந்து சாப்பிட்றது அப்படின்றது அதனுடைய மருத்துவ பலன்களை இன்னும் இரட்டிப்பு மடங்கு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து சாதாரண சாதத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை விட 20 மடங்கு அதிகம். பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 மிக அதிகமாக பார்த்தீங்கன்னா சாதாரண சாதத்தை விட இருக்கும். கால்சியம் சத்து குறைவாக தான் சாதாரண சாதத்தில் இருக்கும். ஆனால் பழைய சாதத்தில் போதுமான அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். சாதாரண சாதத்தில் பொட்டாசியம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதிக செறிந்து காணப்படக்கூடிய பொட்டாசியத்தினுடைய அளவு பழைய சாதத்தில் தாங்க இருக்கும். ஸோ பழைய சாதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். செய்வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய ப்ரோபயோட்டிக்ஸ் சிறப்பாக இருக்கிறதுக்கு, அதாவது குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பழைய சாதத்தை காலையில் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ ஊற வைத்த அந்த பழைய சாதத்தில் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்ற ஒரு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குங்க. அதாவது நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த பழைய சாதத்தில் பெருக ஆரம்பிக்கும். ஸோ இது தயிரில் இருக்கிறத விட பழைய சாதத்தில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இது நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது இது செரிமான மண்டலத்தையே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சீராக்கி குடல் புண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சரை குணப்படுத்தும். செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையுமே மிகச்சிறப்பாக செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நம்மளுடைய உடலை பலப்படுத்திவிடும். ஸோ ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளுடைய குடல்கள் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றி விடுவதற்கு தான் பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ காலையில் நம்ம பழைய சாதம் எடுத்துக்கொள்ளும் போது குடல் ஆரோக்கியம் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். நமக்கு வயிறு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும். உடல் சூட்டை தனித்துக் கொள்வதற்கு நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ இயற்கையிலேயே கோடை காலத்தில் நமக்கு அதிக வெப்ப தாக்கம் உண்டாகும். மயக்கம், சோர்வு, உடல் வலி இதெல்லாமே இருக்கும். இன்னும் குறிப்பாக சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுடைய உடலில் கடுமையான நீரிழப்பு உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக், வெப்பவாதம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனை கூட நமக்கு ஏற்படலாம். அப்போது இயற்கையாகவே கோடை காலத்தில் கூட நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் காலையில் பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். ஸோ இயற்கையிலேயே பழைய சாதம் ஒரு சிறந்த குளிர்விப்பான், ஒரு கூலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோடை காலங்களில் நீங்கள் பழைய சாதத்தை காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் வெப்பம் தணிந்து உடல் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும், நீரேற்றமாக இருக்கும், வறட்சியாக உங்களுடைய உடம்பு இருக்காது. சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை அன்றைய நாளில் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை இந்த பழைய சாதம் உங்களுக்கு கொடுத்து உடல் சூட்டை தணிக்குங்க. மலச்சிக்கலுக்கு தீர்வளித்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியதுங்க பழைய சாதம். ஸோ பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து இது எல்லாமே குடல் இயக்கத்தை சீராக்கி நீண்ட கால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ நீங்கள் பழைய சாதம்லாம் காலையில் வெறும் வீட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு அந்த குடல்கள் இருக்கக்கூடிய அந்த தேங்கியுள்ள கழிவுகளை நீர் சத்து, நார் சத்து கொடுத்து அந்த கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றி விடுவதால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கள் விடுபடுவீங்க. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்வதற்காக பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பழைய சாதத்தில் சோடியம் குறைவாக இருக்குங்க. பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் சமநிலையில் இருக்கு. இந்த பொட்டாசியம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பொட்டாசியம் நம்மளுடைய அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும். இதனால இதயத்துக்கும் கூட போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால தான் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போவதல் போன்ற பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படாது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்கும் போது உடல் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்துட்டே இருக்கும்போது சுறுசுறுப்பாக நமக்கு இயங்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால தான் ரத்த அழுத்தம் எப்போதுமே நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மயக்கம், சோர்வு இதெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதை கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஊற வைத்த பழைய சாதத்தில் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் எளிதாக உறிஞ்சப்படக்கூடிய நிலையில் இருக்குங்க. ஸோ இது எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த மெக்னீசியம், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தான் எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள். இப்போ நீங்கள் பழைய சாதம் எடுத்துக்கொள்ளும் போது விரைவில் இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு உறிஞ்சி கிடைக்கப்படும் பொழுது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. பன்மடங்கு உங்களுடைய உடல் எலும்புகள் பலம் பெறும், உடல் வலிமையாக இருக்கும். 50-60 வயதுக்குள்ள கூட நீங்கள் எலும்பு தொடர்பான பிரச்சனை இல்லாமல் பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக நடக்க ஆரம்பிப்பீங்க, ஸ்ட்ரென்த்தாக நிற்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கான அந்த செயல்பாடை சிறப்புப்படுத்திக்கிறதுக்காக தான் பழைய சாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்.
கொடுக்கும். தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பழைய சாதத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பழைய சாதத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து சருமத்திற்கு வந்து பொலிவை கொடுக்கும். முன்கூட்டியே வயதான தோற்றம் ஏற்படுவதை முன்னாடியே தடுத்து உங்களுக்கு வந்து மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுக்கும். ஒரு இளமையான தோற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போது உங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வந்து உள்ளிருந்து உங்களுக்கு நீக்கிவிடும். இதனால் முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். அதே போல தான் கூந்தலுடைய ஆரோக்கியமுமே நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும்போது மேம்படுத்திக்கலாம். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு போதுமான போஷாக்கு, அதாவது ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பழைய சாதம் அதை பலப்படுத்துறதால முடி கொட்டுறது, முடி உடையிறது, கலர் வந்து தலைமுடியில் வந்து சேஞ்ச் ஆகிறது இது மாதிரி இல்லாமல் பேன் மற்றும் பொடுகு தொல்லை, தலைமுடி வறண்டு போகிறது இது மாதிரி இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பழைய சாதம் உங்களுக்கு கொடுக்குங்க. அப்போது நம்மளுடைய அந்த உடல் நலத்தை தாண்டி தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது. அதாவது நமக்கு அழகு சாதன விஷயத்திலுமே சரியாக பயன்படுத்துறதுக்கெல்லாமே பழைய சாதம் வந்து உதவிகரமாக இருக்குங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாமே நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பழைய சாதத்தில் வந்து கொழுப்பு சத்து மிக மிக குறைவுங்க. ஸோ இதை நீங்கள் காலையிலே வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு வந்து வயிறு நிறைந்த ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். அதாவது உணவுகளே சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை கொடுக்குறதால நீண்ட நேரம் நீங்கள் பசி இல்லாமல் அப்படியே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு நீங்கள் பசி இல்லாமல் இருக்கும்போது பசியை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய அதிக உணவுகள் எடுத்துக்கொண்டு உடல் எடை அதிகரிக்கிறத முன்னாடி நீங்கள் தடுத்து கொள்ளுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றாது. ஸோ அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய உடல் எடை முதல்ல வந்து நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் மென்மேலும் அதிகரிக்கப்படாது. இப்போ நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து, நீர் சத்து எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால உங்களுக்கு அந்த நொறுக்கு தீனி நீங்கள் சாப்பிட்டு உடல் எடை அதிகரிக்கிறதெல்லாம் கிடையாமல் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பழைய சாதம் உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து பழைய சாதத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய உடலுக்கு உடனடியாக எனர்ஜி வேணும் அப்படின்னா அந்த எனர்ஜி பூஸ்டாக பழைய சாதம் வந்து செயல்படும். இதனால தான் பன்னெடுங்காலமாக பழங்காலம் முதலே நம்முடைய முன்னோர்கள்லாம் காலையில் வெறும் வயிற்றில் பழைய சாதத்தை எடுத்துகிட்டு அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பாங்க. அன்றைய நாள் முழுவதுமாக சுறுசுறுப்பாக அவங்களுடைய ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நொதித்தல் காரணமாக இந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் எளிதில் செரிக்கக்கூடிய ஆற்றலாக மாறுது. ஸோ காலையில் நீங்கள் பழைய சாதம் சாப்பிட்றது அப்படின்றது அன்றைய நாள் முழுவதுமாகவே உங்களை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வேண்டிய அந்த எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்குறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து உடனடி எனர்ஜியை வந்து கொடுத்து உங்களுடைய உடலமைப்பை பாதுகாக்கும். இப்போ நம்ம பழைய சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, விட்டமின் B6 அதிகமாகவே இருக்கும். சாதாரணமான சாதத்தை விட 12 மணி நேரம் ஊற வைத்து இந்த பழைய சாதத்தில் விட்டமின் B12 பல மடங்கு அதிகரிக்கும். ஸோ இது உங்களுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த உங்களுக்கு வந்து ரத்த சோகை நோய் வந்து குணப்படுத்துறதுக்கும் மீண்டும் அதனுடைய அறிகுறிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலத்தையுமே இந்த விட்டமின் B12, விட்டமின் B6 எல்லாம் நமக்கு பாதுகாக்கிறதால இப்போ குறிப்பான வயதானவர்கள்லாம் கூட பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் நம்ம நலமோடு வாழலாம். இளைஞர்களும் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் நலமோடு அவங்க இருக்கலாம். ஸோ தொடர்ந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.